கடந்த ஒரு 3 மாசமா நீங்க பார்த்தீங்கன்னா கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ எதனால கோல்ட் ரேட் வந்து கூடிக்கிட்டே போகுது. இன்னைக்கு ஆஸ் ஆஃப் 23 ஜனவரி 2025 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிராம் கோல்டு வந்து நியர்லி 75,555 வரைக்கும் இருக்கு. ஸோ கோல்ட் ரேட் ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்க அப்படின்னா 75,555. ஸோ திஸ் 10 கிராம்ஸ் இது வந்து 1 கிராம்க்கான ரேட். அண்ட் ஆல்சோ சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா அதுமே வந்து உங்களுக்கு 97.0 ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ஏறி இருக்கு. பாஸ்ட் 3 மந்த்ஸாக ஏறிட்டே வருது இல்லையா? ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஜனவரி 20th அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து ஃபெடோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா, அது வந்து கம்மி பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டாலர் வந்து வீக்காக இருக்கும். ஏன்னா ரேட் கம்மியாகும் போது ப்ரெஷர் வில் பி ஆன் த டாலர். ஸோ அப்போ டாலர் வேல்யூ கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்னா கோல்ட் ப்ரைஸஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ பையர்ஸ் இருக்கனால என்ன கோல்ட் ரேட் ஆட்டோமேட்டிக்கலி வில் பி இன்க்ரீஸ்ட். ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் வை ஷார்ட் பீரியடில் வந்து கோல்ட் ஹேஸ் பின் இன்க்ரீஸ் ஆர்க்கான கோல்ட் அண்ட் சில்வர். எந்த பொருளோட டிமாண்ட் வேல்யூ குறையுதோ அப்போ அதுக்கான ப்ரைஸ் வேல்யூ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் மோர் பையர்ஸ் வில் பி ஆன் தட் பையிங் தட் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ். ஸோ அதுதான் இங்கேயுமே நடந்திருக்கு. டியூ டு த வீக் டாலர் அண்ட் ஆல்சோ ஃபெடோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆனனால த கோல்ட் ப்ரைஸஸ் வில் பி கோல்ட் ப்ரைஸஸ் ஆர் ஹை. ஹையஸ்ட் ப்ரைஸ் இப்போ வரைக்கும் அது டச் ஆனது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர் பி சம் கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்கும், பட் அது ரொம்பவுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ ஓவரால் கோல்டு வந்து இன் கம்மிங் இயர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அப் தான் போகும். பட் இன் பிட்வீன் தேர் வில் பி சம் டவுன்ஃபால். அகைன் இது வந்து என்ன ஆகும்னா 7,000க்கு வரலாம் கோல்டு. ஸோ நியர்லி 7,000 கொண்டு அகைன் 7,200 500க்கு வரலாம். அகைன் 6,900. ஸோ இந்த மாதிரி இட் வில் பி லைக் எ ஃப்ராக் ஜம்ப் மாதிரி இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றம் இறக்கம் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை த கோல்ட் ப்ரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் சமீப காலமாக ஏற்றமாக இருக்குது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்தது நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.